கேன்சர் நோய் மீதான அச்சம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது ஐஐடியின் சார்பில் ஒரு முக்கியமான ரிசர்ச் என்பது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நேரடியாக இயக்குனர் காமக்கோடி அவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு கேன்சர் அப்படின்னாலே ஒரு பெரிய அச்சத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் ஐஐடி எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு வருங்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? நாளைக்கு வேர்ல்ட் கேன்சர் டே. அதனால் இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ் உலக நன்மைக்காக சில ஜினோமிக் டேட்டாவை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். பாரத் கேன்சர் ஜினோமிக் அட்லஸ் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணுறோம். இது எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குறிப்பாக கேன்சர் வரத்தே அந்த ஜீனோம் மியூட்டேட் ஆகுதுங்கிறது எங்களோட ஆராய்ச்சியாளர்களோட ஒரு ஆழ்ந்த கருத்து. இது எப்படி வெளிநாடுகளில் மியூட்டேட் ஆகுதோ அதே மாதிரி இந்தியாவில் மியூட்டேட் ஆகலை, வேற மாதிரி ஆகுதுங்கிறதும் ஒரு ஆழ்ந்த கருத்து அவங்களது. இன்னைக்கு வர மெடிசன்ஸ் எல்லாமே வெளிநாட்டு மியூட்டேஷனை பேஸ் பண்ணி வந்த மெடிசன்ஸாக இருக்கிறதுனால இந்தியாவில் இன்னைக்கு 31% கிட்ட நமக்கு பிரஸ்ட் கேன்சர்ல டெத் ஆகுது. இதுக்கு ரீசன் கரெக்டான மருந்து வரலை அப்படிங்கிறது இவங்களோட நம்ம பயோடெக் ஃபேக்கல்ட்டியோட இந்த ரிசர்ச்லேருந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இப்போ இந்தியாவில் இருக்கிற இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 பேஷண்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 970 ஜினோமிக் டேட்டாவை எடுத்திருக்காங்க. இது 1.4 பில்லியன் பாப்புலேஷன் நமக்கு இருக்கு. இது இன்னும் ஒரு சில ஆயிரக்கணக்கான மியூட்டேஷன் எடுக்க போறோம். பட் ஆனால் இதுவே முதல்ல ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்கள் நினைக்கிறோம். இதனால 3 உபயோகம். ஒன்று, இந்த கேன்சரை நீங்க பயாப்சியை வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மியூட்டேஷன் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதனால அது ஏர்லி ஸ்டேஜில் இந்த மியூட்டேஷன் ஆரம்பிக்கிற டைம்லயே நம்ம போய் அந்த கேன்சரை கியூர் பண்ணலாமா அப்படிங்கிறது முதல் உபயோகம். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். முதல்ல அது பண்ணிக்கலாம். ரெண்டாவதா இன்னைக்கு ஒவ்வொரு மியூட்டேஷனுக்கும் ஒரு டைப்பான மருந்து வேலை செய்யும், இன்னொரு இடத்துக்கு வேலை செய்யாது. இன்னும் வேற ஏதாவது கெட்டாஸ்ட்ராஃபிக்கா வேற ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கலாம். இப்போ இது கொரோனா டைம்ல இது எவ்வளவு அப்ப இருக்கிற ரிசர்ச் அப்ப எல்லாமே வேகமா நடந்திருந்தது. இந்த வேரியண்ட்டுக்கு இந்த மருந்து வேலை செய்யாது, அந்த வேரியண்ட்டுக்கு இது வேலை செய்யும், இந்த வேக்சின் இதுக்கு வேலை செய்யாது, அந்த வேரியண்ட்டுக்கு வேலை செய்யும், அந்த மாதிரிலாம் நிறைய பேச்சு வந்தது. ஸோ அது இப்போ இவங்களும் என்ன சொல்றாங்க, இப்போ எங்க ரிசர்ச்ல இப்போ இந்த வேரியண்ட் இந்த மாதிரியான ஒரு மியூட்டேஷன் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம இந்த மருந்து கொடுக்கலாம். அது மாதிரி பர்சனலைஸ்ட் மெடிசன் நம்ம இதுக்காக உருவாக்கலாம் அப்படிங்கிறது இவங்களோட 2வது கண்டுபிடிப்பு. அதனால குயிக்கா அந்த வியாதி குணமாகும். மூணாவது, இந்த ஒரு வேரியண்ட்டுக்கு மெடிசனே இல்லை அப்படின்னா அந்த பார்மா கம்பெனி அந்த மெடிசனை கண்டுபிடிக்கலாம் அந்த வேரியண்ட்டுக்கு. ஸோ இது மாதிரி 3 உபயோகங்கள் இருக்கு. சார், இப்போ நம்ம ஏற்கனவே சில கேன்சர்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையன்ற ஒரு சந்தேகத்தோட இன்னைக்கும் இருக்கும். குறிப்பா நம்ம இந்த 31% மார்பக புற்றுநோயில இறந்துருக்காங்க அப்படின்னும் போது இப்போ கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம எப்படி அணுகலாம்? இப்போ ஏன்னா இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப நிலை தான். ஸோ இன்னும் ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போகுது. அது சரியான மருந்து கொடுக்கப்படுதுன்னு நம்பலாமா? இல்ல இப்ப இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த ஆராய்ச்சிகள் மேல போக போக பர்சனலைஸ் மெடிசன் வரலாம், குவிக் டயக்னோசிஸ் வரணும். இப்போ இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க பட்ஜெட்ல இப்ப கேன்சர் டே கேர் சென்டர்ல கேன்சர் கேர் போட்டிருக்காங்க. அப்போ இது மாதிரி இருக்கிறதுல இப்ப காஸ்ட், இப்ப டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்றோம்னா காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகுது. அது ஒரு காலத்துல தான் கொரோனா முதல்ல படிச்சுட்டு கொரோனா சொல்லிக் கொடுக்கும் பல பாடங்கள் இருக்கு. 5000 ரூபா ஆர்டிபிசிஆர்ல 150 ரூபாய்க்கு இது அது ரீசனபிளி குட்டா தான் இருந்தது. அது மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் கிட், அது மாதிரி சில கிட்ஸை நம்ம கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் நல்ல ரிசர்ச் இருக்கு. இப்போ அது மாதிரி வந்துட்டுன்னா குயிக்கா ஸ்கிரீன் பண்றோம். இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லேயே ஸ்கிரீன் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா உடனே அதை கியூர் பண்ணலாம். நம்பர் 1. பர்சனலைஸ் மெடிசன் நிச்சயமா வருங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ இது மாதிரி இந்த இப்போ கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. போக போக இதை இன்னும் ரிஃபைன் பண்ணி நம்ம கொஞ்சம் இந்தியா ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கணும். இப்போ இந்த மரபணு மாற்றம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கும். இப்போ நம்ம ஃபாரின்லேயே அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டோமா, இல்லாட்டி ஒன்லி ஃபார் சாம்பிள் இன் இந்தியா ஒன்லி? இப்போ இவங்க சொல்ற வரையில் அங்க இருக்கிற மியூட்டேஷனுக்கும் இங்க இருக்கிற மியூட்டேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் இப்போ சொல்றாங்க. இப்ப அந்த டிஃபரன்ஸ்னால அங்க இருக்கிற மருந்து அங்க கொடுக்க போற மருந்து, ஏன்னா அந்த மருந்தெல்லாம் அதுக்காக பண்ணிருக்காங்க, இந்த மியூட்டேஷனுக்கு வேலை செய்யாம போயிருக்கலாம். அதனாலதான் நமக்கு
உலக அளவில் நிறைய பர்சன்டேஜை விட நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் டெத் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறது இவங்களோட நம்ம எங்க பயோடெக் ஃபேக்கல்ட்டியோட கருத்து. சார் இப்போ ஐஐடி வந்து இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக மருத்துவத்துறையில இருந்து இந்த மாதிரியான ஆய்வுகள் நடத்தப்படும் ஐஐடியிலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை மேற்கொண்டு குறிப்பா பிரதமர் கவனத்திற்கோ அல்லது நம்மளுடைய மருத்துவ கவுன்சிலுக்கோ கொண்டு போறதுக்கான பணிகள் எப்படி நடக்கும், அப்படி நடந்தா அது எவ்வளவு பெரிய ரிசர்ச்சுக்கான வாய்ப்பு ஏற்படும்? இல்ல, முதல்ல நாங்க வந்து ரிசர்ச் பண்ணி இதை முதல்ல பப்ளிஷ் பண்ணணும். முதல்ல சயின்டிபிக் வேலிடேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கார்கினோஸ் அவங்க கம்பெனி இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை பண்றாங்க. இது பண்ணி ஒரு அளவு ஸ்டேஜ் நாங்க வர வர இது வந்து அவங்க டாக்டர் கம்யூனிட்டிலேயே இது வந்து இதாகும். இந்த ஒரு ரிசர்ச் வந்து ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆக ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி கெட்டிங் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.